தமிழகத்தில் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, தமிழகத்தை ஆளும் உரிமை தமிழன் எமக்கே உண்டு என்ற சொல்லிற்கிணங்க தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட முன்னுரிமை கோரிக்கை அப்படின்னு சொல்லி நான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ வருங்காலங்களில் ஏற்கனவே அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது போல் இருக்கிற நிலத்தில் ஒரு நாள் வடக்கை அடித்து விரட்டுவான். அந்த நிலமும் இல்லாமல் நம்ம ஈழத்தில் எப்படி நம்மளை கொன்று ஒழித்தார்களோ அதேபோல் தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்று அவர் கூறினார்க்கேற்ப இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் தமிழகத்தை விட்டு நம்ம அடித்து விரட்டப்படுவது வெகு தூரத்தில் இல்லை. அதற்குள்ளாவது நாம் விழித்தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதன்மை கருத்தாக இங்கு வைக்கப்படுகின்றது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அகதிகள் முகாமில் தங்க வச்சுருக்காங்க. ஆனால் வட மாநிலத்தவன் எங்கேயோ இருந்து பீகார்லேருந்து இங்கே வந்தவன் பாட்டுக்க வேலை பார்க்குறன்ற பேரில் கஞ்சா விற்கிறான், அபீன் விற்கிறான், கொக்கைன் விற்கிறான், என்னென்னமோ விற்கிறான். நம்ம பொண்களவே கையை பிடிச்சி இழுத்து கற்பழிக்கிற அளவுக்கு அவனுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூலகம் அப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், மதுரையெல்லாம் முழுக்க மதுரை மத்தியமாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகின்ற மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி உள்ள அனைத்து தெருக்களுமே மார்வாடி என்று அழைக்கப்படுகிற மகாராஷ்டிராவை சேர்ந்த அனைத்து தெருக்களுமே முக்கால்வாசி வட மாநிலத்து கையில் தான் இருக்குது. அது போக அவங்க கோயிலும் கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முழுக்க மார்வாடிக்காரங்க போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் கூட பிழைக்க முடியலை. அதாவது இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சங்கடம்னா, வெளி மாநிலத்தவன் இங்கே வாழ்ந்து ஓட்டுரிமை வாங்குகிறான், ரேஷன் கார்டு வாங்குகிறான். ஆனால் நம்ம மொழி பேசக்கூடிய இலங்கையை சார்ந்த நம்ம அண்ணன் தம்பி எல்லா பேரும் அகதிகள் முகாமில் தங்க வச்சுக்கிறாங்க. ஒரு போட்டு வெளியே வர முடியாது, வேலைக்கு கூட போக முடியாது. இந்த தமிழக அரசு போடுற பிச்சை காசு அப்படின்னு சொல்லி ஒரு 1000 2000 மாதம் கொடுக்குது. அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்களுக்கு இன்ன வர ஒரு ஓட்டு உரிமையும் கொடுக்கல, ரேஷன் கார்டும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா அவங்க தமிழர்கள், இவங்க வட மாநிலத்தவங்க வேறு மொழி பேசக்கூடியது. இதே தெலுங்கு பேசுகிறவங்களா இருந்தால் அவங்க உடனே எல்லாம் கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டிலையும் தமிழன் தான் வஞ்சிக்கப்படுறான். ஆனால் இந்த நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் தமிழன் விரட்டி அடிக்கப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நம்ம தான் சிந்தித்து பொழைச்சிக்கணும். நாம் தமிழர்.